கரூரில் தாவேக தலைவர் விஜயின் பிரச்சார கூட்ட நெரிசலில் சிக்கி பிஞ்சு குழந்தைகள், பெண்கள் என 40க்கும் மேற்பட்டோர் பரிதாபமாக துடிதுடித்து பலியானது பெரும் சோகத்தை ஏற்படுத்திய நிலையில் கூட்ட நெரிசலுக்கு என்ன காரணம் என திடுக்கிடும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. நிற்க இடமில்லாத அளவுக்கு கூட்டம் நெருக்க, வெளியேறி செல்ல இடமில்லாமல் கீழே மிதிப்பட்டு அடிபட்டு அநியாயமாக உயிரிழந்த அப்பாவி உயிர்களுக்கு யார் பொறுப்பாவது, யார் பதில் சொல்வது என்ற மிகப்பெரிய கேள்வி எழுந்திருக்கிறது. விஜய் பார்க்கறதுக்கோசம் வந்திருக்கிறாங்க. ஓரமாக தாங்க நின்றுட்டு இருந்தாங்களா, கரண்ட்டு கட் ஆச்சா. ஒரு 4-5 பேர் போட்டு எல்லாம் அழுத்தி பிடிச்சி எல்லாம் மெதிச்சு தான் இருக்கிறாங்க. மெதிச்சதில் தான் குழந்தை இறந்துருக்கு. எல்லாம் ஒரே கூட்டமாக இருந்திருக்கிறாங்க. கரண்ட் தாங்க கட் ஆச்சான். 10 நிமிஷம் கழிச்சு தான் வந்துச்சான். பஸ் கொஞ்சம் கொஞ்சமா இன்ச் பை இன்ச் நகரா அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் வராங்க. ஸோ ஒரு சில பஸ் வர என்னன்னா விஜய் வந்து ஃப்ரெண்ட்ஷிப் இல்லை, அவரை பார்க்கணும், பஸ்ஸுக்குள்ள அவர் தெரியல அப்படின்னு சொல்லி அந்த பஸ்ஸுக்கு முன்னாடி ஒரு 100 பேர் தள்ளிட்டே வராங்க. ஸோ நெருக்கம் அதிகமாக ஒன்ஸ் ஒரு 50 பேர் கீழே விழுவாங்கன்னா அதில் எல்லாருனாலும் இந்த ஒரு 20 பேர் இருந்தாலும் அடுத்த 20 நாள் தான் அப்படி நடக்க ஆரம்பிச்சாங்க. அவங்களாம் வெளியே போகணும்னு நினைச்சாலும் வெளியே போக முடியாத சுச்சுவேஷன், ஏன்னா அவ்வளோ க்ரௌட். ஸோ அதனால பார்த்தீங்கன்னா ஒன்ஸ் குழந்தை வந்து என்ன பண்ணாங்கன்னா ஷோல்டர் மேலே வச்சு போட்டுருவாங்க. ஒன்ஸ் கீழே விழுந்தோம்னா அந்த குழந்தை எங்கே இருக்குது அப்படிங்கிறது தெரியல. ஸோ இந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு 10 பேர் விழுந்திருந்தாங்க. 10 பேருமே பார்த்தீங்கன்னா நியூஸில் பார்க்கல இறந்துட்டாங்க. விஜய் பேசுனதுக்கு பக்கத்துலேயே வேனுக்கு பின்னாடி சரியாக இருந்தேங்க சார். வேனுக்கு பின்னாடியே இருந்தேன். வேனுக்கு பின்னாடியே நின்றுட்டு இருந்தேன். நான் வந்து சைடில் இடம் இருக்கும், உள்ளே போகலான்னு பார்த்தேன். முட்டு சந்தா இருக்கனால போட்டு அப்படியே எல்லாம் ஒன்றுக்கு மேலே ஒன்று தள்ளி விட்டு அப்படியே கீழே விழுந்துட்டு எந்திரிக்க முடியாமல் எந்திரிச்சு ஆளை பார்க்கவே இல்லை. நான் அவரை பார்க்கவே முடியல. வெளியில் வரலான்னு வந்தேன். ஆனால் வெளியிலேயே வந்து வர முடியாமல் சிரமப்பட்டு மேலே வந்துட்டேங்க சார். விஜயை பார்க்க வேண்டும் என்ற ஆர்வத்தில் கண்மூடித்தனமாக கூடிய கூட்டமும் கட்டுப்படுத்த முடியாத நிலைமையும் 40 உயிர்களை பறித்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். பண்டைய காலத்தில் போர் முடிந்த பிறகு போர்க்களம் எப்படி காட்சியளிக்குமோ அதே போலத்தான் விஜயின் பிரச்சாரம் நடந்த கரூர் வேலுச்சாமிபுரமும் மாறிவிட்டது. மணிக்கு கரூர் வேலுச்சாமிபுரத்தில் கூட்டம் என தாவேகாவினர் அறிவித்த நிலையில் விஜய் கரூர் மாநகருக்குள் வரவே பிற்பகல் 3 மணிக்கு மேல் ஆகிவிட்டது. கரூருக்குள் நுழைந்த விஜய்க்கு வழிநெடுகிலும் வரவேற்பு கொடுக்க கூடியவர்கள் விஜயின் பிரச்சார வாகனத்தை பின்தொடர்ந்து பின்னாலேயே வந்தனர். ஏற்கனவே வேலுச்சாமிபுரத்தில் ஆயிரக்கணக்கானவர்கள் திரண்டு நின்ற நிலையில் விஜயின் பிரச்சார வாகனத்திற்கு பின்னால் வந்த கூட்டமும் அங்கு வந்து சேர்ந்தது. குறுகலான சாலையான அந்த இடத்தில் கட்டுக்கடங்காத அளவுக்கு கூட்டம் கூடிய நிலையில் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காலையில் இருந்து ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்துடன் இருந்தவர்கள் விஜய் வருவதற்குள்ளாக வெயிலின் தாக்கத்தால் வாடி வதங்கி களைத்து போயினர். இதனால் பலருக்கும் நீர்ச்சத்து குறைபாடு ஏற்பட்ட நிலையில் கூட்டத்தில் ஏற்படும் அசௌகரியத்தை சமாளிக்க முடியாமல் அனைவரும் திணறினர். அதோடு விஜயின் பிரம்மாண்ட பிரச்சார வாகனம் கூட்டத்திற்குள் புகுந்ததும் அங்கு நின்றிருந்த மக்கள் அனைவரும் பின்னோக்கி தள்ளப்பட சென்டர் மீடியனில் மோதி அடுத்தடுத்து கீழே விழுந்ததாக கூறப்படுகிறது. அதோடு பரப்புரை நடந்த இடத்தில் டிரான்ஸ்பார்மர் இருந்த நிலையில் அந்த டிரான்ஸ்பார்மர் மீது யாரும் ஏறிவிடக்கூடாது என்பதற்காக தகர தடுப்பு வைக்கப்பட்டிருந்தது. ஆனால் அலைமோதிய கூட்டம் காரணமாக அந்த தடுப்புகளை உடைத்துக் கொண்டு நூற்றுக்கணக்கான மக்கள் கீழே விழுந்த நிலையில் பெரும் அசம்பாவிதம் நிகழ காரணமாக மாறியிருக்கிறது. முள்வேலியை கூட பீத்துக்கொண்டு உயிரை காப்பாற்றிக் கொள்ள அங்கு நின்றவர்கள் போராடியது மனதை உலுக்க செய்தது. அது மட்டுமல்லாமல் கூட்ட நெரிசலில் பின்னோக்கி தள்ளப்பட்ட மக்கள் அங்கிருந்த கழிவுநீர் கால்வாயில் ஒருவர் மீது ஒருவர் விழுந்து கை கால்கள் உடைந்து மூச்சு திணறி மூர்ச்சையாகி இருக்கிறார்கள் என்பதற்கு அந்த கால்வாய்க்குள் கிடந்த செருப்புகளும் தவேக துண்டுகளும் தான் சாட்சி. விஜயை பார்க்க வேண்டும் என மரத்தின் மீது சிலர் ஏறி நிற்க மரக்கிளை உடைந்தும் மேலே நின்றவர்கள் கீழே விழ அதிலும் ஒருவர் மீது ஒருவர் விழுந்திருக்கிறார்கள்.
இந்த நிலையில் 12 மணிக்கு வரவேண்டிய கூட்டத்திற்கு சுமார் 6 மணி நேரத்திற்கு மேலாக விஜய் வர தாமதமானதுதான் நிலைமை மோசமாகி இவ்வளவு விபரீதம் நிகழ்ந்ததற்கு முதல் காரணமாக கூறப்படுகிறது. அதோடு போதிய அளவில் காவல்துறையின் பாதுகாப்பும் இல்லை என்ற குற்றச்சாட்டும் முன்வைக்கப்படுகிறது. கூட்டத்திற்கு வந்து சென்றவர்களே போலீஸ் பாதுகாப்பு குறித்து கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் கூட்டத்தை கட்டுப்படுத்த வேண்டிய இடத்தில் காவல்துறை கோட்டை விட்டதா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. விஜய் வரும்போதே நிலைமை விபரீதமானதாக சொல்லப்படும் நிலையில் பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர போலீஸ் முயற்சிக்காதது ஏன்? அல்லது நிலைமையை தெரிந்து கொண்டு விஜயே பிரச்சாரத்தை ரத்து செய்துவிட்டு புறப்பட்டிருக்கலாமே என்ற கேள்விதான் எழுகிறது. இப்படி போலீஸ் சரியான பாதுகாப்பு இல்லை. அவங்க இருந்திருந்தாங்கன்னா எல்லாம் கொஞ்சம் சேவ் பண்ணியிருக்கலாம். இப்படி இந்த அளவுக்குலாம் இறக்குற அளவுக்குலாம் போயிருந்திருக்க மாட்டாங்க. அவரை தப்பு குறையே சொல்ல முடியும். பொதுமக்கள் பாதுகாப்பாக இருந்திருக்கணும். அந்த இது இல்லை. அவங்க பார்த்துடலாம் அப்படிங்கிற கிஃப்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே அவரை பார்த்து நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆர்வத்தில் தான் இருந்தாங்களோ தவிர பாதுகாப்பு இல்லாதனால இந்த கரூரில் மட்டும் இப்படி ஆயிருக்கு. இல்லை, பாதுகாப்பு கம்மியாக இருக்கிறனால தானேங்க சார் இந்த மாதிரி நடந்திருக்கு. கண்டிப்பாக இந்த மாதிரி ஃபியூச்சரில் இந்த மாதிரி வரும்போது இந்த அளவுக்கு க்ரௌடுக்கு இருந்தது அப்படின்னா அதுக்குண்டான சேஃப்டி அவங்க பண்ணணுங்க சார். அது மட்டுமல்லாமல் கரூர் லைட் ஹவுஸ் ரவுண்டானா அல்லது உழவர் சந்தை திடல் ஆகிய 2 இடங்களில் அனுமதி கேட்டுத்தான் முதலில் தவேக மனு கொடுத்திருந்தது. அந்த இடத்திற்கு மாற்றாகத்தான் வேலுச்சாமிபுரம் என்ற இடத்தில்தான் காவல்துறை அனுமதி கொடுத்திருக்கிறது. ஆனால் தவேகவினர் கேட்ட 2 இடங்களும் குறுகலாக இருப்பதால் தான் வேலுச்சாமிபுரத்தில் அனுமதி கொடுத்ததாக காவல்துறை கூறினாலும் பெரும்பாலான கரூர் மக்கள் வேலுச்சாமிபுரம் தான் குறுகலான இடம் என கூறுவதை கேட்க முடிந்தது. அது மட்டுமல்லாமல் விஜயின் பிரச்சார வாகனம் வரும்போதும் சிலர் மீது தடியடி நடத்திய போலீஸ் விஜயின் பிரச்சார வாகனம் புறப்பட்டு சென்ற போதும் தடியடி நடத்தியதாக சொல்லப்படுகிறது. அவ்வளவு பெரிய கூட்டத்தை தடியடி நடத்தி கலைக்க காவல்துறை முற்பட்டது மேலும் பதற்றத்தை ஏற்படுத்தி நிலைமையை விபரீதமாக்கியதா? தடியடி நடத்தியதால் ஏற்பட்ட பதற்றம் காரணமாகவும் மக்கள் அங்கும் இங்கும் அலைப்பாய்ந்து அல்லோலப்பட்டு போனார்களா என்ற சந்தேகமும் எழுந்திருக்கிறது. விஜயின் பிரச்சார வாகனம் புறப்பட்ட பிறகு மின்வெட்டு ஏற்பட்டதாக சொல்லப்படும் நிலையில் அப்போதுதான் நிலைமை எல்லை மீறி சென்று ஒருவருக்கொருவர் அலைமோதியதாக கூறப்படும் நிலையில் அந்த நேரத்தில் மின்வெட்டு நிகழ்ந்தது ஏன்? அதன் பின்னணியில் வேறு ஏதேனும் காரணங்கள் இருக்கிறதா என்ற கேள்வியும் எழுந்திருக்கிறது. மேலும் பிரச்சாரத்தின் போது மக்கள் கூடியிருந்த கூட்டத்திற்கு நடுவே 4-5 ஆம்புலன்ஸ்கள் வந்து சென்ற நிலையில் கூடியிருந்த கூட்டம் விலக இடம் இல்லாமல் அல்லாடி தள்ளாடி தடுமாறி திணறி கூட்டத்திற்குள் சிக்கி உயிரிழந்திருக்கிறது. இந்த இடம் செலக்ஷன் பண்ணது தப்பு. இந்த இடத்துல சொல்லும் போதே வேண்டாம், எனக்கு இந்த இடம் வேண்டாம், நிறைய கூட்டம் வரும் அப்படின்னு அவங்க சொல்லியிருக்கணும். பர்மிஷன் கொடுத்தாங்களே இந்த இடத்துக்கு பர்மிஷன் கொடுக்கும்போது வேணாம்னு சொல்லியிருக்கணும். அது நெருக்கடி தாங்க, எல்லாமே போட்டு அமுத்தினால தாங்க. இடம் குருவியாக இருந்துச்சுங்க, இடம் தான் பிரச்சனை. இடம் ரிசல்ட்டமாக இருந்துச்சுன்னா இந்த பிரச்சனை வந்திருக்காங்க. தவேகாவினர் கொடுத்த மனுவில் 10,000 பேர் வருவார்கள் என கூறப்பட்டிருந்த நிலையில் 35,000த்திற்கு மேற்பட்டவர்கள் திரண்டதும் விஜயின் வாகனத்தை பின்தொடர்ந்து ஏராளமானவர்கள் வந்ததும் தான் கூட்ட நெரிசலுக்கு காரணம் என காவல்துறை விளக்கம் கொடுத்திருக்கிறது. ஆனாலும் எதிர்பார்ப்பதை விட விஜய்க்கு அதிக அளவில் மிதமிஞ்சிய கூட்டம் கூடுகிறது என தெரிந்தும் உளவுத்துறை என்ன செய்து கொண்டிருந்தது? கூட்டம் கூடுவதை கணித்து கூடுதல் போலீசாரை பாதுகாப்பிற்கு இறக்காததும் யாருடைய தோல்வி என்ற கேள்வியும் எழுகிறது. இதுவரை தமிழகமே பார்த்திராத பெரும் துயரம் அரங்கேறியிருக்கிறது. அரசியல் கட்சி நிகழ்வில் இது போன்ற கொடுமையான நிகழ்வு குழந்தைகளும் பெண்களும் என 40 பேர் துடிதுடித்து பலியாகி இருப்பது சோகத்தின் உச்சமாக இருந்தாலும் இந்த 40 உயிர்களுக்கும் பதில் சொல்ல வேண்டிய பொறுப்பு கட்சி தலைவராக விஜய்க்கும் பாதுகாப்பு வழங்க வேண்டிய காவல்துறைக்கும் இருக்கவே செய்கிறது.